நான் இந்த அதிகாரிக்கு மேலே எனக்கு ஏதோ பொறாமை அவங்க மாட்டணும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் சொல்லலை. ஒரு மந்திரி, அரசியல்வாதி, அவர் சொல்கிறார் இது தப்புன்னு. எவ்வளோ திமிர் இருந்தால் நீ இருக்கட்டும்னு சொல்லுவேன்னா, அப்போ எந்த அளவுக்கு உனக்கு பிரிகேடுக்கு விசுவாசம் இருக்குது? உன்னோட விசுவாசம் மக்களுக்கு இருக்க வேணாமா? புறாவுக்கு பொறி போடுறது, யானைக்கு கரும்பு போடுறது, அந்த அம்மா அப்படிலாம் ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆட்சி வந்தது முதல் அவர் சுற்றுச்சூழல் செயலராக இருந்து வருகிறார் சுப்ரியா சாஹூ. கணவர் தலைமைச் செயலராக இருக்கிறதுனால எந்த துறை வேணுமோ எடுத்துப்பாங்க அவங்க. சரியா? இதன் காரணமாக நீலகிரி பகுதியில், நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீலகிரி பகுதியில் அந்த வனம் பூரா இவங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்க. அந்த வனத்தில் ஏகப்பட்ட சிக்கல், இவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட்னால முழுக்க எல்லா வனத்துறையில் இன்று இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் ஒரே காரணம் சுப்ரியா சாஹூ. நடுவில் இவங்களை சுகாதாரத்துறை செயலாளராக போடுகிறார்கள். போட்டிங்கன்னா ஒரு ஆஃபீஸர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டாலும் போய் வேலை செய்யணும் இல்லையா? இவங்களுக்கு பிடிக்கல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு பிடிக்கலன்னா ஒரு 3 மாதமாக என்னமோ திருப்பி ஃபாரஸ்ட்க்கு வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மீண்டும் நீங்கள் வருவதற்கு காரணம் பிரிகேடு போன்ற நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்காக. இவங்க கணவர் இதே போல் வேறு ஒரு வேலையை பார்த்துருக்கிறார். இந்த நேரத்தில் அதை குறிப்பிடுறது, ஏன்னா இப்போ தும்முனா தான் கரெக்டாக இருக்கும்.